இவ்வளவு அழகாக புல்லாங்குழல் வாசிக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். ஆம் என்று பெருமையாக சொல்லி ஆமை தன் வாசிப்பை தொடர்ந்தது. குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வாசிப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் தன் வாசிப்பை நிறுத்திவிட்டு, நான் புல்லாங்குழல் வாசிப்பதை விட நாட்டியம் இன்னும் நன்றாகவே ஆடுவேன். நீங்கள் என் நாட்டியத்தை பார்க்க வேண்டுமா என்று ஆசை காட்டியது ஆமை. தயவு செய்து நாட்டியம் ஆடிக்காட்டு என்று விவசாயியின் மகன் கெஞ்சினான். நான் புல்லாங்குழலையும் வாசித்துக் கொண்டு எப்படி நாட்டியம் ஆட வேண்டும் என்று காண்பிக்கிறேன். ஆனால் இந்த கூண்டு ரொம்ப சிறியதாக உள்ளதால் நான் இங்கு எப்படி ஆட முடியும்? நீங்கள் கூண்டின் கதவுகளை திறந்தால்